சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது கரூரில் நடந்த இந்த துயர சம்பவத்திற்கு பின்னாடி கூலிப்படைகளை ஏவி விட்டது செந்தில் பாலாஜி தான் என்கின்ற ஆதாரம் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்காம். அதற்கான முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது கரூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தின் போது திடீரென மக்கள் அனைவரும் கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் உயிர் இழந்திருக்காங்க. இதனால் அரசியல் தலைவர்களும் சரி, பிரபலங்களும் சரி, தொடர்ந்து அவங்களுக்கு இரங்கலையும் தொடர்ந்து அவங்களுக்கான உதவிகளையும் செஞ்சுட்டு வராங்க. இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் என்கின்ற விஷயத்தை மக்களே நேரடியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திடீரென கூட்டத்திற்குள் புகுந்த ஆம்புலன்ஸ், ஆனாலும் அது தாவேகா கட்சியினர் ஆம்புலன்ஸ் தான் என சொல்லப்படுது. விஜயமே அந்த ஆம்புலன்ஸுக்கு வைவிடுங்க, ஆம்புலன்ஸில் நம்ம கொடி இருக்கா, அது நம்ம ஆம்புலன்ஸ் தான் என சொன்னதாக சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் திடீரென ஜென்ரேட்டர் ரூம்குள்ளே போனதாகவும் அந்த இடத்துல திடீரென பவர் கட் செய்ததாகவும் அதனால தான் அடுத்து திடீரென அசம்பாவிதம் நிகழ்ந்தது, மக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே தள்ளிவிட்டது, இது போன்ற நிறைய அசம்பாவிதங்கள் நடந்தது. கூலிப்படையினர் கூட்டத்திற்குள் தாவேகாவின் கட்சி கொடியை மேலே போட்டுக்கொண்டு உள்ளே புகுந்து தான் இந்த அசம்பாவிதத்தை செய்தது, இது பிளான் செய்யப்பட்டது என சில மக்கள் கூறிட்டு தான் வராங்க. 41 பேர் இறந்திருக்கும் இந்த நேரத்தில் அவங்களுக்காக நிதி உதவியும் அளிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட தமிழக அரசு சார்பாக 10 லட்சமும் விஜய் சார்பாக 20 லட்சமும் ஆக மொத்தம் 30 லட்சம் நிதி உதவி செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த துயர சம்பவம் நிகழப்போகிற செய்தி எப்படி செந்தில் பாலாஜிக்கு தெரிந்தது, அவரால் எப்படி முன்கூட்டியே மருத்துவமனையில் இருக்க முடிந்தது, மேலும் திமுகவின் தொண்டர்கள் எப்படி அங்கு வந்தார்கள், ஸ்டாலினுக்கு எப்படி இந்த விஷயம் உடனே தெரிந்தது, அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் எப்படி அவருடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு திரும்பி வந்தார், இது போன்ற பல கேள்விகளை மக்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் இன்னொரு பக்கம் போலீஸ் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்கள் சரியாக பாதுகாப்பு வழங்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் கூட்ட நெரிசலான இடத்தில், அதாவது மக்களே வெறும் 5000 2000 பேர் கூடும் இடத்தில் பல லட்சக்கணக்கான மக்களை கூட செய்தது யார், அதற்கு பர்மிஷன் கொடுத்தது யார், ஏன் அவர்களுக்கு விசாலமான திரளை வழங்கவில்லை, இந்த அனுமதியை மறுத்தது யார், கரூர் தொகுதி அந்த இடத்தில் இருக்கும் செந்தில் பாலாஜி காரணமாக இருப்பாரோ என்கின்ற குழப்பமும் தற்போது மக்கள் மத்தியில் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இதற்கான தீவிர விசாரணை தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் பிறகுதான் நமக்கு முழு விவரமும் கிடைக்கப்படும். ஆனாலும் இது எல்லாருக்கும் ஆபத்தை விளைவிச்சிருக்கு.